அண்ணன் மாரி செல்வராஜ் வந்து இந்த படம் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லை, அனுபவம் தான் வாழ்க்கைங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் வந்து அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்கிறார், இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வழிகள், அவர் வந்து கொடுமைகள் சின்ன வயசுல ஏற்பட்டதை வந்து சிறப்பாக வந்து சொல்லியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வழிகள் நிறைந்த ஒரு காணலாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, இந்த படத்தில் வந்து எல்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து சாதி வன்மத்தோட இல்லை சாதி பெருமைகள் பேசக்கூடிய இயக்குனர் என்று நீங்களாம் வந்து சாதி வெறி பிடித்தவர்கள், அது வந்து அந்த அந்த பார்வையில் பார்க்குறவங்க மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி ஒன்றும் அவங்க எடுக்க கிடையாது. ரஞ்சித்தா இருக்கட்டும், அல்லது வந்து வெற்றிமாறனா இருக்கட்டும், அல்லது வந்து மாரி செல்வராஜனா இருக்கட்டும், சமத்துவம் ஜனநாயகத்தை பேசக்கூடிய இயக்குநர்களில் மிக சிறந்த ஆளுமையானவர்கள். ஏன்னா சமத்துவம், ஜனநாயகம், சகோதரத்துவத்தை பேசுபவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், வழிகள் எங்கெல்லாம் கொடுமைகள் ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் வழிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்களுடைய வழிகளை, தரையில் நடக்கக்கூடிய கொடுமைகளை திரையில் காட்டக்கூடிய இயக்குநர்கள் தான் மாரி செல்வராஜ், ரஞ்சித் போன்ற, அல்லது வந்து வெற்றிமாறன் போன்ற மிக சிறந்த ஒரு சமத்துவம் ஜனநாயகம் பேசக்கூடிய இயக்குநர்கள். படம் வந்து வாழை பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே கனெக்டடாக இருந்துச்சு. ரொம்பவே யதார்த்தமாக ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி ஃபிக்ஷனலாக மாரி செல்வராஜ் சாரோட லைஃப்ல இருந்தும் பயோபிக்ல இருந்து கொஞ்சம் அவங்களோட இதை ஆக்ட் பண்ணி ஃபிக்ஷனலாக இதை வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே யதார்த்தமாக நல்லாவே கனெக்டாக இருந்துச்சு. இதை பேசுறது, இதில் என்னுடைய வழியை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீ வந்து ஜாதியை பற்றி பேசுகிற, ஜாதியை வந்து பார்வை கொண்டு பேசுகிற அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சாதியே இல்லை, நீ ஏன் சாதியை வந்து கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாதியே இல்லாமல் ஏன் ஆணவ படுகொலை நடக்குதுங்கிற ஒரு கேள்வி எழுது. சாதியே இல்லைங்கிற, என்னுடைய சமூகத்தில் இருக்கணும், வேற ஒரு சமூகத்தில் இருக்கணும், திருமணம் செய்கிறாங்க, அங்கே ஒரு சாதி ஆணவ படுகொலை அல்லது வந்து ஒரு படுகொலை நடக்குது. அது ஏன் நடக்குது? அதான் சாதியே இல்லைங்கிறீங்களே, அப்புறம் திருமணம் செஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்றது கேள்வியெல்லாம் எழுது. இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் எழும்போது, நான் என்னுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகள் அல்லது வந்து ஏற்படக்கூடிய அதிக வந்து வலிகள், அதெல்லாம் வந்து நான் வந்து திரையில காட்டுறேன். இப்படிலாம் என்னோட இருக்குது, என் சமூகத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது காட்டுறது தான் உங்களுக்கு சாதி பார்வையா தெரியுதா? அப்படி கிடையாது. நான் ஒப்பனா சொல்றேன், அனுபவம் தான் வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். அது வாழ்ற இடத்துல கிடையாது, வாழ்ற விதத்துல. ஏன்னா நாங்கள் எங்கே வாழ்ந்தோங்கிறது இல்லை, எப்படி வாழ்ந்தோங்கிறது இல்லை, இப்போ எப்படி வாழ்கிறோங்கிறத வந்து அண்ணன் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அண்ணன் மாரி செல்வராஜனா இருக்கட்டும், ரஞ்சித் அண்ணா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், 3 பேருமே மிக சிறந்த ஒரு சமத்துவ ஜனநாயகத்தை பேசக்கூடிய ஆளுமைகள் என்பதை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை சரியாக இருந்தால் சிறந்த இயக்குனர் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை தவறாக இருந்தால் தான் இந்த சாதிய பார்வையோ அல்லது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய தவறான பார்வையை உங்கள் பார்வை தான் தீர்மானிக்கிறதை தவிர இயக்குநர்களின் படங்கள் தீர்மானிக்கவில்லை. இயக்குநர்களின் படங்கள் சமத்துவத்தை, ஜனநாயகத்தை பேசுகிறது. ஆனால் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். தன்னுடைய பார்வையை பொறுத்து தான் எப்படி என்று நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஆனால் படங்கள் அப்படி பேசவில்லை. சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. மாரி செல்வராஜ் எப்பயுமே ஜாதி ரீதியாக அந்த மாதிரியே எல்லாரும் கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இப்போ எப்படி இந்த படம் எப்படி இல்லை, அந்த மாதிரி கண்ணோட்டம் அவருக்கு மிச்ச படங்கள் இருந்திருக்கலாம். இது வந்து ஜாதிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு படம். ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு பர்டிகுலர் கிராமத்தோட வழியாக தான் இது காமிச்சிருந்தாங்க. அண்ட் இது வழி மட்டும் சொல்லலை, ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே அந்த ஃபன் ஃபீல்டாக போகிற டோன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம் ஃபுல்லாக. அம்பேத்கரை புகைப்படத்தை காட்டுவதோ அல்லது வந்து மார்க்ஸ், பெரியார் இவர் போன்ற படத்தை காட்டுவதோ நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள. இவர்களின் கருத்து அங்கு சொல்லப்படுகிறது, அதனால் அவர்கள் படங்கள் அங்கு காட்டப்படுகிறார்கள். இந்த கருத்தில் இந்த படம் இருக்கிறது என்பதை இவர்கள் படத்தின் மூலமாக, அவருடைய அம்பேத்கரின் உருவப்படத்தின் மூலமாக காட்டுகிறார்கள். இதை நாங்கள் பேசுகிறோம். இதனால நீங்கள் வந்து இன்னமும் நீங்கள் வந்து சில சொல்றீங்க அம்பேத்கர் சாதி தலைவர் என்று இன்னமும் சொல்லிட்டு இருக்கீங்க. அம்பேத்கர் சாதி தலைவரே கிடையாது. சாதிக்கு பிறந்த தலைவர், சாதிச்ச தலைவர், அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் ஒரு தலைவர். அவர் தான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். அதுல ஜனநாயகம், சமத்துவம் எல்லாத்தையுமே பேசியிருக்காப்புல. அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை. அந்த முகப்புரையின் அடிப்படையில் இன்ன வரைக்கும் பல தலைவர்கள், பல ஆளுமைகள் இன்று வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியலமைப்பு சட்டத்தால் மட்டுமே ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒன்றாக கூட வேண்டுமென்றால் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அது மட்டும்தான். அது இருந்தே சில சாதி வெறி கும்பல்கள் இன்றும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இன்னும் வன்கொடுமைகள், படுகொலைகள், இன்னும் கொடுமைகள் எல்லாம் நடந்தேறி வருகிறது. அதனை தான் மையப்படுத்தி தான் திரையில் காட்டுகிறார்களே தவிர அவர்கள் சாதி வன்மத்தோடு அல்ல சாதி பெருமையை பேசுகிறவர்கள் அல்ல என்பதை நான் திட்ட தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டீச்சர் கேரக்டர் எப்படி புரியல.
ஐயோ கேஸ்டிங் சூப்பருங்க, யாரையுமே எந்த குறையுமே நீங்கள் சொல்ல முடியாதுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக, கலையரசன் ஆகட்டும், அந்த பொண்ணு ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அந்த 2 சின்ன பசங்க, அந்த சின்ன பசங்களுக்குள்ளே நடக்கிற அந்த விஷயம், ரஜினி கமலை வச்சு அவங்க பேசுறது, அங்கங்கே வர சின்ன சின்ன பஞ்ச் டைலாக்ஸு, நம்ம ஊரில் எங்கப்பா ரஜினி கமல் படம் ஓடுது, ரஜினி படம் தான் ஓடுது அப்படிங்கிறது, நான் கமல் ஃபேனு குத்தாமலே நடிப்பாங்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்கும். சந்தோஷம். வாழைப்படம் எல்லாமே நல்லா இருக்கும். பட் மாரி செல்வராஜ் படம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அது ஒரு அரசியல். இந்த படத்துல எப்படிப்பட்ட அரசியல் இருக்கு? அந்த பெரிய சமூகத்துக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த கூலி தொழிலாளர்களை எப்படி அந்த ஒரு வேலைக்கு அழிச்சிட்டு போயிடுறாங்க. வரும்போது போகும்போது அந்த ஒரு லாரியில் போயிடலாம், வரும்போது அந்த லாரி லோடில் இருக்கும். லோடில் இருக்கும்போது மேலே உட்காந்துட்டு வர முடியாது. உட்காந்துட்டு வரும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும். மேலே வந்து லைன்லாம் இருக்கும். எதுனா நைட்டில் எதுனாலும் நடக்கும். அது மாதிரி நடக்கும்போது தான் அவர் டிரைவருக்கு தூக்கம் இதேமாரி வரும்போது அப்படியே கீழே விட்டு லாரி சஞ்சி இறந்துடுறாங்க. இப்போ வந்து இது யாரோட தப்புனா முதலாளியோட தப்பு தான். அவர் வரும்போது ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணிட்டா கரெக்டாக அவங்க வந்துடுவாங்கல்ல, அது கரெக்டாக நல்லா சூப்பராக சொல்லியிருப்பாரு. அவர் கிளைமேக்ஸ் வந்து நேற்று ப்ரிவியூவில் எப்படி எல்லாரும் பார்த்துட்டு நேற்று அமைதியாக வந்தாங்க, அந்த மாதிரி தான் இன்னைக்கு வர எல்லா ஆடியன்ஸுமே அமைதியாக இருந்தாங்க. யாராலையும் பேசணும். சந்தோஷ் நாராயண் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா கலையரசனோட ஆக்டிங் எல்லாமே சின்ன பசங்க ஆக்டிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மாரி செல்வராஜ் இதே மாதிரி டிஃபரெண்டா இந்த படங்கள்லாம் எடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். அதாங்க நம்ம எல்லார்ட்டையும் இது சொல்ற மாதிரி தான். பொலிட்டிக்கலா யாராலும் என்னன்னாலும் பேசிடலாம். இவங்கன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் ஃபிலிம் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் சார் வந்து அந்த ஸ்டாண்டை எப்பவுமே மெயின்டைன் பண்றாங்க. இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. அது ரொம்பவே இதாக இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறதுல ஒரு இந்த படம் எப்படி இருக்கு? அவங்க அரசியல் சொன்னதுக்கு ஏதாவது ஆப்போசிட்டா பண்ணியிருக்காரா? அவரால் அந்த படம் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இல்லை இந்த படம். ஆமா, அது எப்படி இருக்கு? அந்த ஃபீல் எப்படி? அதான் சொல்றேன்ல, பொலிட்டிக்கலா யார் என்னாலும் தாக்கலாமே தவிர ஃபிலிம் மேக்கிங்கா அந்த படம் வந்து எப்பவுமே ஒரு பார்க்க வேண்டிய படம். எல்லா ஃபிலிம் கிரிட்டிக்கா இருக்கட்டும், சினிமா கத்து அது கதை நல்லா தானே இருக்கும். ரியல் லைஃப் இன்சிடென்ட் தானே. ஆமா, நான் ஃபிலிம் மேக்கிங் நல்லா தானே படம் பார்க்க வருவாங்க. டெக்னிக்கலாவே சொல்லல, ஒரு இதை கனெக்ட் பண்றாங்கல்ல. ஒரு நமக்கு நம்ம போய் பார்க்கும்போது ஏதாவது நம்ம இதுல ரியல் லைஃபா ஒரு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னாலே அது அங்க ஜெயிச்சிருச்சு. என்ன கனெக்ட் ஆச்சா இருக்கட்டும்னா, இப்ப எப்படி சொல்ல, அவங்களோட எமோஷனா இருக்கட்டும், அந்த பசங்க கஷ்டப்படுறதா இருக்கட்டும், எண்டில் வந்து அவங்க அந்த கிளைமேக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து உண்மையிலே ஒரு கிராமத்துல ஒரு பையன் இருந்தான் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க மாதிரி இதாக இருந்துச்சு. அதுதான் நான் சொல்றேன். ஃபிலிம் மேக்கிங்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தான் நான் சொல்ல. ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணிட்டாலே எதுவுமே. ஆமா, 1999 நடந்தது. கண்டிப்பா பிடிக்கும். எப்படி சொல்றேன்னா அதான் கண்டிப்பா பிடிக்கும் எல்லாருக்கும். வாழ்க்கையில நடந்து சொல்லிருக்காரு, நல்லா வாழ்ந்துருக்காரு. தியேட்டர்ல பாக்குற மாதிரியே இல்லை, லைவ்ல பாக்குற மாதிரி நல்லா இருந்துச்சு படம். திவ்யா துரைசாமி அவங்க டீச்சர்ல இருந்து 2 சின்ன பசங்க எல்லாமே ஆக்டிங் நல்லா பண்ணிருந்தாங்க. யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. சொல்லணும் இப்போ மாரி செல்வராஜ்னாலே ஜாதி ரீதியான அரசியல் இருக்கு. இந்த படத்துலயும் உயர் ஜாதி கீழ் ஜாதி இருக்கும்போது அந்த படத்துல வந்து உயர் ஜாதி கேரக்டரைசேஷன் யாரை சம்பந்தப்படுத்திருப்பாரு? ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சொல்லியிருப்பாரு, ஏதாவது ஒரு கதையை பற்றி பேசியிருப்பாரு. இது எப்படிப்பட்ட அரசியல் இருக்கு? அரசியல் நார்மலா சொல்லிருக்காரு. இப்ப வெளிப்படையா சொல்லாம சொல்லிருக்காரு. அதான்